நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. சார் சார், உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் நிதானமாக இதை ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும். ஏட்டையா, மற்ற போலீஸ்காரங்களை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு எப்பயாவது உள்ள ஒன்று தோணும். சாதாரண விஷயமா இருந்தால் என்னை உறுத்தாது. ஆனால் என்னை உறுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக சாதாரண விஷயம் இருக்கு. அந்த குழந்தைக்கு ஃபைல் எடுக்கு. அங்க மேடம் என்னாச்சு? ஏய், கையில இவ்வளவு ரத்தம். இங்க எதுக்கு வந்த? கிளம்பு. நீ எதுவும் சொல்லாத. ஃபர்ஸ்ட் என் கூட கிளம்பி வா. சொன்னதை கேளு, கிளம்பு. ஏய் வாங்குறல. ஏய், போடி வெளிய. ராஜி, ராஜி, நான் சொல்றது கொஞ்சம். ஆட்டோ. சார் ஏறுறீங்களா? சார் இதான் கடைசி. பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப கூட நீ எனக்காக வரல. ஏய், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? லவ் பண்ண மட்டும் போதுமா? நீ எனக்காக ஸ்பெண்ட் பண்ற 5 நிமிஷத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான்னு நீ ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. நான் ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் என் லவ் வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அது வராது. ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறது தெரியும். ஏய், சாரி ராஜி. போடா. இந்த 5 வருஷமா ஒரு சாரி சொல்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்ப கேளு உன் சாரிய. ஏய், சாரிடி. சாரி மட்டும் போதாது. வேற என்ன பண்ணும்? உன் டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏய், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி, இரு வாங்குறேன். இரு, நானே போய் வாங்கிட்டு வரேன். அண்ணா, 2 ஐஸ்கிரீம்.
இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமே நான் எங்கே எப்போ எப்படி வருவேங்கிற பயத்தில் தாண்டா அவன் வாழ்க்கை போக போகுது. கடவுள் நம்பிக்கை இருக்காடா? இருந்தா வேண்டிக்க. இன்னொரு வாட்டி நீ நான் சந்திச்சிடவே கூடாது.